உங்க பிஎஃப் பணத்தை எடுத்து நல்ல லக்ஸரியான ஒரு ட்ரிப்பு போகணும், ஒரு வாட்ச் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு பிளான் போட்டிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் வித்ட்ரா பண்ண பணத்தை வட்டியோட இபிஎஃப்ஓ திருப்பி வாங்கிப்பாங்க. இதை இபிஎஃப் ஸ்கீம் 1952 உறுதிப்படுத்துது. இது சம்பந்தமா இபிஎஃப் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டு இதை உறுதியும் படுத்தியிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது, நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காகலாம் உங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும், நீங்கள் ஒரு வேளை பொய் சொல்லி வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு காரணம் சொல்லி பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வேற ஒரு பர்பஸ்க்காக அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னாலோ என்னென்ன விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களோட மாத சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிஎஃப் பிடிச்சுப்பாங்க. அப்படி உங்ககிட்ட இருந்து பிடிக்கிற பணம் இன்னொரு பக்கம் உங்களோட எம்ப்ளாயரோட ஒரு கான்ட்ரிபியூஷன், இது ரெண்டும் சேர்ந்து இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்ல உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிஎஃப் தரப்புல இருந்து வட்டியும் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கார்பஸ் ஆகவும் மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு பென்ஷன் ஆகவும் இது உங்களுக்கு பயனளிக்கும். இந்த பிஎஃப் பணத்தை நீங்க பாதிலே வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். உங்களோட அவசர தேவைகளுக்கு இதுல இருந்து நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா என்னென்ன காரணங்களுக்கு நீங்க பணம் எடுக்கணும், என்ன காரணத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இபிஎஃப்ஓ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதன் அடிப்படையில மட்டும்தான் உங்களால பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். ஒருவேளை இதை நீங்க மீறினீங்க அப்படின்னா நீங்க வித்ட்ரா பண்ண பணத்தை வட்டியோட திரும்ப வாங்கிக்கிற உரிமை இபிஎஃப்ஓக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க வீடு கட்டணும், அப்படி இல்லைன்னா உங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வேணும் அப்படின்னு பிஎஃப் பணத்தை கிளைம் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கும் அந்த பணம் கையில வந்துருது. ஆனா ப்ராப்பரா நீங்க என்ன காரணத்துக்காக வித்ட்ரா பண்ணீங்களோ அதுக்கு பயன்படுத்தாம அந்த பணத்தை வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு செலவு செஞ்சீங்க அப்படின்னா அது இபிஎஃப்ஓக்கு தெரிய வரும்போது நீங்க வித்ட்ரா பண்ண பணத்தை வட்டியோட திரும்ப வாங்கிப்போம் அப்படிங்கறத தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்பந்தமா இபிஎஃப்ஓ சமீபத்துல பதிவிட்ட எக்ஸ் வலைத்தள பதிவுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இபிஎஃப் ஸ்கீம் 1952 இதன் அடிப்படையில நீங்க தவறுதலா பயன்படுத்துற பிஎஃப் பணத்தை எங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சோ இபிஎஃப்ஓ வழிகாட்டுற என்னென்ன காரணங்களுக்கு எவ்வளவு பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதலின் படி அந்த காரணத்துக்கு மட்டும் பணம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபியூச்சரை என்ஷூர் பண்றதுக்காக இந்த பணத்தை கண்டிப்பா பயன்படுத்துங்க. அது இல்லாம தேவையற்ற காரணங்களுக்காக இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அப்படி என்னென்ன காரணங்கள் தான் நீங்க அபிஷியலா யூஸ் பண்ண முடியும், பிஎஃப் கொடுக்குற அந்த லிஸ்ட்ல என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வீடு நிலம் சம்பந்தமான காரணங்கள். நீங்க ஒரு நிலம் வாங்க போறீங்க, இல்ல வீடு வாங்க போறீங்க, இல்ல வீடு கட்ட போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற வீட்டை நீங்க ரெனோவேட் பண்ண போறீங்க அப்படின்னு வீடு சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்க அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸ். உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக நீங்கள் பிஎஃப்லேருந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக இந்த காரணத்தை காமிச்சு பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். மூணாவது திருமணம். உங்களுக்கோ இல்லை உங்களோட குழந்தைங்களுக்காகவோ இல்லை உங்களோட சகோதர சகோதரிகள், அதாவது உங்களோட பிளட் லைனில் வர்றவங்களுக்காகவோ அவங்களோட திருமணத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணி எடுக்கலாம். குறிப்பாக இந்த ரிலேஷன்ஸ், அதாவது நீங்கள் இல்லை உங்கள் குழந்தைங்க இல்லைனா உங்கள் பிளட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்காக மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். வேறு யாரோட மேரேஜ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ்க்கு கொஞ்சம் லக்ஸுரியாக கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த நம்ம குறிப்பிட்டு சொன்ன இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்காக மட்டுமே அவங்க திருமணத்தை காரணமாக காட்டி நீங்கள் பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது கல்விக்காக. நீங்களோ இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்க இல்லை பிளட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இவங்களில் யாராவது ஒருத்தர் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்காங்க, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக இல்லை அவங்களோட பர்சனல் மருத்துவ செலவுகளுக்காக இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பணத்தை கிளைம் பண்ணி வாங்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 55 வயசு ஆனதுக்கு அப்புறமா வர்ஷிதா பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா அதுக்காகவும் இதுல இருந்து பணத்தை கிளைம் பண்ணி அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கொடுத்திருக்கிற அந்த ரிஜிஸ்டர்டு ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணங்களுக்காக எக்ஸாக்டா நீங்க பணத்தை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இதை தவிர வேற என்ன காரணமா இருந்தாலும் உங்களால பணத்தை கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க போலியான காரணம் சொல்லி பணத்தை வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வட்டியோட ரெக்கவர் பண்றதுக்கும் இபிஎஃப்ஓக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப காலமாவே இருக்கிறது தான். ஆனால் சமீபத்தில் இபிஎஃப்ஓ அவங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இதை போஸ்ட் பண்ணதுலேருந்து சோஷியல் மீடியாவில் இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாருமே எங்கள் பணத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எப்படி எங்களை கேட்க முடியும், எங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவீங்களா, நான் என் பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இபிஎஃப்ஓட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, இது நீங்கள் உங்களோட பென்ஷனுக்காக
உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்கீம். இதை நீங்க பாதியிலே எடுக்கணும் அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் தரோம், ஒரு சில காரணத்துக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்க தேவையற்ற காரணங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் இபிஎஃப்ஓ இந்த மாதிரியான விஷயத்தை இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பிஎஃப் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காரணங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை எங்கேயாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா திருப்பியும் உங்களோட பணத்தை இபிஎஃப்ஓ ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.